தேவனுக்கே மகிமை உண்டாக. இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்ற உத்தரவாதத்தோடு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி இவ்வாறு சொல்லுகிறது: இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசன பதிவு. இது நிறைவேறின நாளைதான் இன்று நாம் கிறிஸ்துமஸ் நன்னாளாக நாம் கொண்டாடுகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. தேவன் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கின்றவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை நம்ப பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும், கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்கு தத்தங்களையும், தீர்க்க தரிசன பதிவுகளையும் அவர் நிறைவேற்றுகின்ற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். குறிப்பிட்ட காலம் வரும் வரை நாம் காத்திருந்து அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள அவர் கிருபை செய்கிறவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற இந்த அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரிப்பு, உயிர்த்தெழுதல் இவை எல்லாமே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது மட்டும் அல்லாமல், இது நமக்கு தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்கின்ற மேலான கிருபையை பெற்று கொடுத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களை காட்டிலும் நாம் மிகவும் பாக்கியவான்களாய் இருப்பதே இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ளே தங்கி இருக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்று இருப்பதே. இந்த உணர்வு நமக்கு மகா பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏனென்றால் சர்வத்தையும் படைத்து அரசாளுகின்ற சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றும், அவர் நம்மை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே போதித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்றதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக உயர்ந்த பரிசாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவையே நமக்குள்ளாக கொண்டிருக்கிறோம் என்ற உன்னதமான மகிழ்ச்சியை, உள்ளே வாழும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலித்து காட்ட வேண்டும் என்பதை தான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அவர் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனுடன் தொடர்பில் இருந்தார், இணைப்பில் இருந்தார். அவர் பிதாவை வெளிப்படுத்தி வாழ்ந்ததை நாம் வேதாகத்திலே பார்க்கின்றோம். அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக எப்பொழுதும் வாசம் செய்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் நாம் பிரதிபலித்து காட்டி நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதை தான் தேவன் விரும்புகிறார். இந்த இம்மானுவேலர் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருப்பதால் நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்தின்படி இயங்குவதற்கு நாம் எப்பொழுதும் அவரோடு தொடர்பில் இருந்து அவருடைய நிறைவை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், எல்லா மனிதர்களோடும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சவால்களிலும் நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதை வெளிப்படுத்தி வாழுகின்ற அடையாளத்தை காட்ட இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.